பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது இந்த முயற்சி எப்படி இருக்கும்? இது வந்து நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை. பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நம்ம நாட்டில் போய் இருந்த அப்பாவிகளை அநியாயமாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது. இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள். நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம். விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது. அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்த ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை முழுமனதோடு பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்டத்துடைய அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்தில் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்திய தேசம் என்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள். நேதாஜி சுபாஷ் நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள். இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த ஒத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அடையாளமாக யுத்த களத்திற்கு தேவை என்று சொல்ல இளைஞர்கள் தேவை என்று சொன்னால் 1000 பேர்களை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்தூரிலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.